ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் ஃபிஷிங் ஹார்பருடைய உள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபிஷிங் ஹார்பர் அங்கே இருக்குது. மீன்லாம் வந்து அங்கே தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தில் வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க தரங்கம்பாடியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்லாம் வந்து கொண்டு வந்து நிறுத்துகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 3/4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ளேயே வந்து ஒரு வே மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வே வந்து கண்டிப்பாக வந்து பொதுமக்களுக்காக போடலைன்றாலும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. எதுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டீப் சி, அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடலில் சென்டராக வந்து நின்று பார்க்குறதுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இந்த அளவுக்கு வந்து கடல் நடுவில் நின்று நானே பார்த்ததில்ல. செம்ம பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. கடலோட இதையும் நம்ம பார்க்கலாம். நீங்களும் அப்படியே பாருங்கள். இப்போ அலையை பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு வந்து டீப் சீலாம் வந்து போட்டில் போனால் தான் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கவும் பயங்கரமாக இருக்குது. அந்த கடலோட ஆழம் அப்படியே தெரியுது அந்த டார்க்னஸில். பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இப்படி தான் வந்து போட்டு உள்ளே போவோம். ஸோ லான்ச் எல்லாம் இப்படி தான் உள்ளே போய் இதுக்குள்ளே போய் அதில் வருஷம் நிற்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வழி, அந்த பக்கம் ஒரு இது சென்டராக வந்து போட்டு போவோம். பாருங்க இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் எழுந்திருக்கோன்னு பாருங்க. நீங்கள் ஒருவேளை தரங்கம்பாடி பீச் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தரங்கம்பாடி பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷிங் ஹார்பருடைய கடல் வேயை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கரையிலேருந்து கடலுக்கு போகிற அந்த ட்ராவலிங் டைமிங்கும், அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க 2 சைடாக இருக்கக்கூடிய அந்த வியூவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாகவே வாங்க. சின்ன பிள்ளைலாம் அழைச்சிட்டு போனால் கையிலேயே பிடிச்சிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வந்து அந்த வியூவில் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போயிருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.